ஹாய் ஆல், மகாபலிபுரத்தில் எங்களோட செகண்ட் டே மார்னிங் எல்லாரும் எழுந்து நேரமே குளிச்சு ரெடி ஆகாதவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ரூம்ல இருந்து ஒரு 6:30 போல் கிளம்பணும். எங்கெல்லாம் பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டே போனோம். இந்த கோவில் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் பக்கத்துலேயே தான் இருந்தது. அதனால என்ன கோவில்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போனது தான். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமாள் எப்படி படுத்திருப்பாரோ அதே கோலத்தில் தான் இங்கேயும் பெருமாள் இருந்தார். ஸ்ரீரங்கத்துக்கே போய் ஸ்ரீரங்கநாதரே தரிசனம் பண்ண ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைச்சது எங்களுக்கு. மார்னிங் 7 o'clock இந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். உள்ள காலியாக தான் இருந்தது, கூட்டம் எதுவும் இல்லை. நாங்கள் பொறுமையாக ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு கோயிலை விட்டு வெளியே வரதுக்கு 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. 7:45 கிட்ட ஆயிடுச்சு. அங்கேருந்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணிகிட்டே போனோம். கோயிலிருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நாங்கள் பஞ்சரதம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். அங்கே போயிட்டு எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். உள்ளே வந்துட்டு தனித்தனியாக எல்லாரோட ரதமும் இருந்தது. அதாவது அர்ஜுனா ரதம், அதுக்கப்புறம் நகுலன் சகாதேவன் ரதம் அதெல்லாம் இருந்தது. கல்லிலே செஞ்ச யானையும் கல்லிலே செஞ்ச நந்தியும் எல்லா சிற்பமும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. எல்லா இடத்துலையும் நின்று பசங்களெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இருந்த சிற்பம் எல்லாத்தையும் கையால் தொட்டு ஃபீல் பண்ணி அதை பக்கத்தில் இருந்து பார்க்குறதுலாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இடம் நல்லா பெருசாக இருந்ததால் பசங்க எல்லாம் நல்லா ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கேதர் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பிட்டு எங்கே போகலான்னு பிளான் பண்ணிகிட்டே போனோம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மகிஷாசுர மர்தினி குகைக்கு போகலாம் அப்படின்னு பேசிகிட்டே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். அது குகைனா வந்துட்டு உள்ளே நுழைஞ்சு எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் நான். ஆனால் வந்துட்டு மேலே ஏறி போகிற மாதிரி இருந்தது. மேலே பார்த்திங்கன்னா வியூலாம் செம்மையாக இருந்தது. கீழே அந்த சிட்டி வியூ, பீச் வியூலாம் சூப்பராக தெரிஞ்சது. கீழே இருந்து பார்க்க ஈஸியாக இருந்ததுங்க. ஆனால் மேலே ஏற ஏற எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. மேலே ஏறி வந்துட்டு கொஞ்சம் மேலேருந்து கீழே எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது. ஆல்ரெடி ஹைட்னால் எனக்கு கொஞ்சம் பயம். அங்கே மகிஷாசுர மர்தினி குகை பக்கத்துலேயே லைட் ஹவுஸ் வந்துட்டு நல்லா தெரிஞ்சுது இங்கேருந்து பார்க்க. ஆனால் நாங்கள் அங்கே கிட்ட போய் நாங்கள் அதை பார்க்கல. கிட்ட போக வேணாம் அப்படின்னு போகல. இங்கேருந்தே அது நல்லா தெரிஞ்சது, பார்த்துட்டோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்து பஞ்சபாண்டவர்கள் ரதம் அப்படின்னு சொல்லி இங்கே பக்கத்துலேயே ஒன்று இருந்தது. அதையும் பார்த்துட்டு அதோட கல்லில் இருக்கிற சிற்பம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு அந்த யானை இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த செவுத்தை ஒட்டின மாதிரி தான், பாதி ஷேப் தான் யானையோடது தெரியும், மீதி ஃபுல் ஷேப் தெரியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரூம் மாதிரி காலியாக இருந்தது. நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். இது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல, அன்ஃபினிஷ்டு ரதம் தான் இதை சொல்கிறாங்க. எப்படி நினச்சி காட்டினாங்கன்னு தெரியல. இந்த சிற்பம் பார்த்திங்களா நம்ம ஊர்லலாம் ஈஸியாக பார்க்கக்கூடியது தான். குரங்கு உட்காந்து பெயின் பார்த்துட்ருக்கு இன்னொரு குரங்குக்கு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கடற்கரை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மகாபலிபுரத்தில், அந்த இடத்துக்கு போயிருந்தோம். ஷோர் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நடந்து வர வழியில் மட்டும்தாங்க மரத்தோட நிழல் இருந்தது. உள்ள கோவில்கிட்ட வந்ததுக்கப்புறம் நிழலே இல்லை. ஃபுல்லுமே அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ் தான். கஷ்டமாக தான் இருந்தது எங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் பின்னாடி வந்துட்டு போயிட்டோம். கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பின்னாடி ஃபாரஸ்ட் மாதிரி இருந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து காற்று வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான், மகாபலிபுரத்தில் நாங்கள் இதோட எங்களோட ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டோம். இங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.